தாத்தா, நான் ஏதோ சத்தம் கேட்டுதான் வந்தேன். இந்த ஏரியால திருட்டு பை அதிகமா இருக்கு. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ போய் படு. டே செல்வம், இதோட 200 கேன் பால் சப்ளை கொடுத்தாச்சு. மறக்காம பேமெண்ட் ரசீது வாங்கிட்டு வா. என்ன புதுசா ஏதாவது பந்தயத்தோட வந்திருக்கியா? போட்டியில் இப்ப சம நிலையில இருக்கும். நான் தோத்துட்டேன். ஆச்சரியமா இருக்கு. உன் வீரம், திமிரு, பிடிவாதம் எல்லாம் எங்க போச்சு? ஒரு நண்பனுக்காக நீங்க காட்டுற அன்பு, ஈடுபாடு, அக்கறை, உங்க பொறுமை, இதுக்கெல்லாம் முன்னாடி என் பிடிவாதம், திமிர் எல்லாமே தோத்து போச்சு. என்ன நண்பன் அக்கறை? இந்த பொய் கதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? நடிச்சது போதும், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தாத்தா பீரோல இருந்து ஒரு ரம் பாட்டில் தேட வேண்டியதாயிடுச்சு, அவ்வளவுதான். அவன் மேல ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரியும். அது சரியா இல்லையான்னு பாண்டி கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவன் சொன்னப்பதான் தெரிஞ்சது நமக்குள்ள ஒரு பெரிய ஒத்துமை இருக்குன்னு. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான். நீ அனாதையா? ஆமா, தாத்தாவோட பெரிய பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன எடுத்து வளர்த்தாங்க. சரி, அதை விடுங்க. நான் இங்க வந்தது, பொதுவா யுத்தத்துல தோத்துட்டா தலையெடுப்பாங்க, நாடு கடத்துவாங்க, இல்ல மன்னிச்சு விட்டுருவாங்க. இப்போ நான் தோத்து போன எதிரியா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இல்ல, சொல்லல. தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. சந்துரு ஒரு அப்பாவி. பிரச்சனையில இருந்து தப்பிக்க சின்ன சின்னதா அப்பப்போ போய் சொல்லுவான், அவ்வளவுதான். இதை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? சந்துரு அவமானப்படுத்தலாம், குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கலாம், சில பேர் நிம்மதியை கெடுக்கலாம், சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இந்த லீவ்னால வீணாக்கலாம், அவ்வளவுதான். தெரியும். நான் இங்க வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும்தான். எதுக்கு? நான் செஞ்ச எத்தனையோ தப்புக்காக, லோன் அப்ளிகேஷனை நெருப்புல போட்டதுக்காக, காலில் விழ வச்சதுக்காக, பள்ளத்துல விழ வச்சதுக்காக, எல்லாத்துக்கும் மேல உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம போனதுக்காக. நான் இதையெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா தான் எடுத்துட்டு இருந்தேன். மாடு, கோழி, பன்னி, பாண்டின்னு என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. எதையுமே எதிர்த்து பேசாத கூட்டத்துக்கு நடுவுல போர் அடிச்ச எனக்கு எல்லாத்தையுமே எதிர்க்கிற ஒருத்தியா நீ வந்த. அதை நான் ரசிச்சேன். சத்தியமா சொல்றேன், உன் மேல எனக்கு கோவமோ வருத்தமோ இல்லை. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது ஒரே வார்த்தையில சந்துரு வாயை அடைச்ச பாரு, அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம சண்டைய இங்கேயே இப்பவே முடிச்சுக்குவோம். ப்ராமிஸ்? I'm sorry. இந்த சாரி எதுக்கு? அதிகமாக பேசக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல, நான் கொஞ்சம் பேசணும். பிளட்டு, பாஸ்டர், பேண்டேஜ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ரெடி பண்ணி வச்சுக்கோ. என்னை விட அதிகமாக அடிபட்டு ஒருத்தர் இப்போ வருவா. ஹலோ, ராங் நம்பர். பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நான் ராங் நம்பர் தெரியும்? கைலாசம் பேசுறேன்டா. போன தாத்தா கிட்ட கொடு. ஏ கைலாசம், உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ணேன்? யாரு? கைலாசம்? ஆமாண்டா. தாத்தா இங்க கூட ஆஸ்பத்திரியில வந்துட்டானா? போன கூட நான் பேசுறேன். இது நம்ம கைலாஷ் இல்ல தாத்தா. இது கைலாஷ் அப்துல்லா. கைலாஷ் அப்துல்லாவா? இது மாதிரி எவனா பேர் வச்சிருப்பானடா? வச்சிருக்காங்களே, இது ஒரு மிக்சிங் ஃபேமிலி. கைலாஷ் அப்துல்லா, அப்பா பேர் அப்துல்லா, அம்மா பேர் கலைவாணி, அக்கா பேர் சாவித்ரி ராவுத்தர், தங்கச்சி பேர் ஆயிஷா அபிராமி, தம்பி பேர் முகமது முருகா. டேய், ஒரே தகராறு பிடிச்ச குடும்பமா இருக்க. தகராறு குடும்பத்துல இல்ல, அப்பனுக்கு மகனுக்கு தான். நான் அப்பா கிட்ட தான் இந்த வீட்டை வாங்கினேன் தாத்தா. இப்ப மகன் போன் பண்ணி எனக்கு அதுல பங்கு இருக்கு குடுறாங்கிறான். நான் முடியாதுன்னு உடனே அடியாள கூட்டு வரேங்கிறான். நான் சொன்னேன் நீ வந்து பாரு, எங்க தாத்தா இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், உங்க தாத்தா என்ன பெரிய இந்த இது வாங்குறான். நான் சொல்றது கேளுங்க, வீடு அந்த சந்துரு இல்ல. இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரா பரதேசி? இனிமே இந்த பக்கம் வந்த உன் போனம் தாண்டா திரும்பி போவோம், ஜாக்கிரதை. வாடா பாப்போம். மாமா, நான் ஒரு நிமிஷம். அது வந்து மாமா, நான் நேரடியா சொல்றது கேள்.
பஞ்சர் இல்ல, காத்து தான் இறங்கி இருக்கு. ஸ்டெப்னி எடுத்து மாத்திரா. ஸ்டெப்பினி எதுக்கு? இப்படி உதடு வச்சு ஊதினா போதும். இப்படி உதடு வச்சு ஊதுற வேலைதான் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு. டேய் என்னடா உளர்ற? அடடா, எப்படி முதலாளி இப்படி ஒண்ணுமே தெரியாத பால்வடி முகமா உங்களால வச்சுக்க முடியுது? நான் பார்த்தேன். என்னடா பார்த்த? இந்த பாலகன் அந்த பாலாவுக்கும் கொடுத்தது நான் டேய் பார்த்தேன். அடிச்சான்னு வச்சுக்கோ, எட்டு குட்டிக்காரனை போடுவேன். ஸ்டெப்னி எடுறா. சொன்ன வேலையை செய்யாம. ஏய், நான் பாலா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டத நீ எப்படா பார்த்த? நான் ஒண்ணும் பார்க்கல. காதலிக்கிற யாரா இருந்தாலும் அதை பத்தி அப்பப்போ யாருக்கிட்டையாவது சொல்லிடுங்க. சொல்லலைன்னா மனசுல பாரம் அதிகமாயி செத்து தொலைஞ்சிடுவீங்க. அப்படித்தானே அம்மா சொன்னாங்க? ஆமாமா, அப்படித்தான். காத்தரங்க இருக்குது பின்னாடி. டயரை மாத்தும் போது மனசுல இருக்கிற பொண்ணை நினைக்க கூடாது. அப்படித்தானே அம்மா சொன்னாங்க? ஆமாமா. பாண்டி, நீ பாலா பத்தி என்ன நினைக்கிற? சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? டயரை மாத்துங்க, கிளம்பல. பாண்டி, நீ எப்பயாவது யாரையாவது காதலிச்சிருக்கியா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேச எனக்கு அனுமதி தரணும். நான் சொல்றதை கேட்டு அடிக்க வரக்கூடாது, கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கேளு. டேய் முதலாளி, சத்தியமா சொல்லு, உன் மனசுல காதல் வந்துடுச்சுல்ல? அப்புறம் ஏன்டா ஜிகினா காட்டுறேன்? டேய், அடிக்க வரக்கூடாது, கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ஒத்துக்கலாம். ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலடா. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்ன இருக்கு? மீன் பிடிக்க போனா வரா, கூடைய சுத்துறா, அன்பளிப்பு தரா, தட்டி பிடிக்கிறா. டே, அவ சிட்டில வளர்ந்தவடா. விகல்பம் இல்லாம பழகிறது நம்ம காதல்னு நினைச்சிடக்கூடாது. அப்படியே ஏதாவது இருந்தா அவ மனம் திறந்து சொல்லிருப்பா இல்ல? அவ சொல்லலைன்னா என்ன, நான் சொல்ல வைக்கிறேன். ஏய், நீ இப்ப ஏதாவது பேசுற போற? இதுல பேச்சே இல்ல. இந்த 2 விரல் போதும், எப்பேற்பட்ட மனசையும் துறக்க வச்சிடலாம். அதே எப்படிரா? எங்க ஊர் அமராவதியில ஒரு நம்பிக்கை இருக்கு. விடிய காலையில உதிக்கிற சூரியனுக்கு முன்னாடி இந்த 2 விரலை காட்டணும். 2 விரலுக்கு நடுவில சூரியனை சாட்சியா வச்சு ஒரு விரலுக்கு காதலிக்கலன்னும் இன்னொரு விரலுக்கு காதலிக்கலன்னும் மனசுல முடிவு செஞ்சு காயத்ரி மந்திரத்தை சொன்னா சூரிய பகவான் விரலுக்கு சக்தியை தந்துடுவாரு. அதுக்கப்புறம் 2 விரலையும் சேர்க்காம யார் மனசு நமக்கு தெரியணுமோ அவங்கள தேடி போகணும். போற வழியில யார் கூடயும் பேசக்கூடாது. அவங்க முன்னாடி போய் விரலை காட்டணும். சரிங்கிற விரலை தொட்டா காதல் ஓகே, இல்லைங்கிற விரலை தொட்டா காதலி கே. அமராவதியில உன்ன மாதிரி அரலூசுங்க நிறைய இருக்காங்களா? இல்ல முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் ஏய், உன்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். சூரிய பகவானா சரியா தப்பா விடிய கடல பொண்ணாக்கு போய் விட மாட்டா. முதலாளி, கோழி கூவுறதுக்கு முன்னாடி இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சு எங்க போறீங்க? அது என் ஃப்ரெண்ட் வர 5 மணி ட்ரெயின்ல. 5 மணிக்கெல்லாம் இங்க ட்ரெயின் இல்ல. இருக்குடா. இல்ல இருக்கு. இல்ல இருக்குடா. இல்ல. இந்த விடிய காலையில இங்க எதுக்கு வர சொன்னீங்க? What is this? 2 விரல்ல 1 தொடணுமா? எதுக்கு? இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஓகே. எஸ். எதுக்கு தொட சொன்னீங்க? அது என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க தான் தொட சொன்னேன். நான் சரியான விரல தானே தொட்டேன். ஐயோ, தப்பான விரல தொட்டக்கூடாதுன்னு என் மனசு பதறிச்சு. ஆமா, இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. இப்போ சரி, என்ன நினைச்சுக்க மனசுல? அது 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 நான் நேரடியா சொல்ல முடியாது. வேணும்னா வேற விதத்துல சொல்றேனே. ஓகே, சொல்லுங்க.
அங்க பாரு. எங்க? மேல. மேல எங்க? சரியா பாரு, மேல. மே- what?